இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த புதிய மாதத்திலே புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இது. ஏன்னா 9 மாதங்களை தேவன் நம் வாழ்க்கையில கடக்க வைத்தார். 10வது மாதத்தை நாம் பார்க்கத்தக்கதாக தேவன் கிரியை செஞ்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் இந்த மாசத்துல வரவேற்கிறேன். இந்த மாசம் வந்து நமக்கு உபவாச மாசம். எல்லா ஸ்டேட்லயும் உபவாச கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு முடிக்கிறாங்க ஒரு இடத்துல, ராஞ்சியில. இப்படி இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாக தேவன் மாற்றி கொடுத்துருக்கிறாரு. விசேஷமாக யோவேல்ல 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கிறபடி நடக்காது. நான் எதிர்பார்ப்பேன், கண்டிப்பா நடக்க மாட்டாது. அதை விட பெரிய காரியங்களை செய்வார். எப்போ நாம் பயப்படாம இருக்கும்போது. அது மட்டும் இல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயப்படணும்னா ரொம்ப தைரியம் வந்துடும். அப்படி இல்லை, மகிழ்ந்து கலிகூர். மகிழ்ந்து கலிகூருங்கும் போது மகிழ்ச்சினாலே சந்தோஷம். கலிகூர்னா செலிப்ரேட். செலிப்ரேட். நம்ம மகிழ்ச்சிய வாழ்க்கையில கொண்டாட வேண்டும். மகிழ்ந்த மட்டும் போது கொண்டாடுனா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டுல பிள்ளைங்க பார்த்தாச்சுன்னா, பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம்னா, அந்த கிஃப்டை கொடுத்த உடனே அந்த முகம் மாறும், சந்தோஷம் இருக்கும், ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படிம்பாங்க. அது நமக்கு பாதிப்பு கொண்டு வரும். ஓஹோ, சரி, நான் நல்ல காரியம் பண்ணிட்டேன், என் பிள்ளை கொடுத்துட்டேன். நான் காலையில இப்போ நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருந்தேன்னா, மெஞ்ஞானத்துக்கு வந்திருந்தேன்னா, நான் டெய்லி ஒரு வேலை பண்ணுவேன். முதல்லயே வாங்கி வச்சிருவேன், ஸ்டாக் வாங்கி வச்சிருவேன். ஒரு எத்தனை நாள் இங்க தங்கி இருக்கணும், அத்தனை நாளைக்கு அத்தனை முறுக்கு பாக்கெட் வாங்கி வச்சிருவேன். எலும்புன உடனே எங்க வீட்டுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு 100 காக்கா வந்திருக்கும். போடுவேன். போட்ட உடனே எல்லாம் ஒரே சந்தோஷமா ஆடி ஓடி, ஒண்ணு சின்ன காக்காக்கு பெரிய காக்கா வாயில கூட்டம், 2 பெரிய காக்கா கூப்பிடும், ஒரே கழிவு விடுறது. நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுவேன். பார்த்து என்ஜாய் பண்றது, கழிவு விடுறது. பிரியமானவர்களே, நீங்க சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு கருவியாக தேவன் உபயோகப்படுத்தணும். அது பேர் தான் கழிவு விடுறது. நம்ம சந்தோஷப்படுறது, அந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்களே. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷம். நல்ல வாய்க்கு ருசியா, கண்ணுக்கு காட்சிக்கு நல்ல இதா சாப்பிட்டா சந்தோஷம் வருது. ஆனா அவங்க கலிகூற மாட்டாங்க. கலிகூறது என்னன்னா, பிராக்டிகலி பீஸ், சமாதானம் இருக்கும் நமக்கும். அந்த சமாதானத்தை மற்றவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அவங்களும் அந்த சமாதானத்தினால சந்தோஷப்படுவாங்க. டிரான்ஸ்ஃபரிங் த ஜாய். இந்த மாதம் வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு மாதமாக மாறப்போகுது. தேசமே பயப்பட. கண்டிஷன் பயப்படாத, பயப்படாத. பயப்படாதுன்னு நான் போன தடவை நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ நமக்கு விசுவாசம் இருக்கும். எவ்வளவு பயம் இல்லையோ அந்த அளவுக்கு விசுவாசம் ஏறிட்டே போகும். பயம் இல்லாம பயத்துக்கு ஆப்போசிட் விசுவாசம். விசுவாசம் தேவன் மீது இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியா இருப்போம், களி கூறுவோம். அது மட்டும் இல்ல, அதனுடைய இம்பாக்ட் என்ன, ஃபைனலா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நம்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்க எதிர்பார்க்காத பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, எதிர்பார்க்காததெல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. என் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான அற்புதங்கள்லாம் சொல்லலாம், டைம் இல்லை. இந்த மாதம் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதமாக தேவன் மாற்றுவார். இந்த மாதத்துல இருந்து ஒரு புதிய விதமான டிவோஷன் நான் வந்து கடந்த 9 மாதங்களாக உட்கார்ந்து நைட் அண்ட் டே ரொம்ப கஷ்டப்பட்டு 1000 மிஷனரி ஸ்டோரிஸை கலெக்ட் பண்ணேன். 1000 மிஷனரி ஸ்டோரிஸ், நம்புங்க நீங்க. அதை படிச்சேன்.
எங்க உலகம் முழுவதும் மிஷினரிகள் எப்படி வாழ்ந்தாங்க. அதுல எனக்கு ஹெல்ப் பண்ணது நிறைய பேர், விசேஷமாக என் பேர பிள்ளைகள் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கலெக்ட் பண்றதுல, ஸ்டோரிஸ் கலெக்ட் பண்றதுல எங்க ஆபீஸ்ல எல்லாருமே கலெக்ட் பண்ணாங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 1000 மிஷனரி ஸ்டோரிஸ்ல ஒரு 365 இதை செலக்ட் பண்ணிட்டோம். 366 சூஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவத்தை போட்டு அத மார்னிங் டிவோஷனுக்கு இன்னையிலிருந்து நாங்க புதிதாக அதை ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஆதியாகமம் ஆரம்பிக்கும். அப்படியே அது ஒரு ஒழுங்கு பிரகாரமாக பைபிள் ஸ்டடி இருக்கும். இன்னைக்கு அப்படி வரும்போது அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி வரும்போது இன்னைக்கு அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் வருது. அதே இது அதனால தான் ஆரம்பிக்கிறேன். ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பைபிள்ல ஃபுல்லா படிக்கிற மாதிரி அதுல ஒரு 366 பைபிள் ஸ்டடி நம்ம எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி 336 பைபிள் ஸ்டோரி. அதனால இது வந்து நமக்கு இந்த காலையில் டிவோஷன் வந்து இன்னும் ஒழுங்கும் கிரகமாக நினைவுல மாறப்போகுது. ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும், ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்கும், லைஃப் அப்ளிகேஷன் இருக்கும், பிரேயர் இருக்கும். இதை ஒரு புத்தக வடிவில் 4 பாஷையில கொண்டு வரங்கிறது என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆசை. என்னுடைய மனைவியும் அதே நேரத்தில் ஒரு பிள்ளைங்களுக்காக 366 கதைகளை எழுதிட்டு இருக்காங்க. அந்த கதைகள் அது சிறு பிள்ளைங்களுக்கு ஹோம்ஸ்ல எல்லாத்துக்கும் அந்த கதையினுடைய அது நம்ம வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கதை மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கதை 366 கதை எழுதிட்டு இருக்காங்க. 4 லாங்குவேஜ்ல, 4 பாஷையில. அதுவும் வெளியாகணும். நவம்பர் மாதத்துல இது வெளியாகணுங்கிறது என்னுடைய ஆசை. தயவு செய்து நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. 4 அந்த முன்னாடி போட்ட மாதிரி ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு புக்கு போட்டோம், தினத்தியானம். அதே போல 4 பாஷைகள் புக்கு போட்டோம்னா எல்லார் கையிலயும் ஒரு புக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி டிவோஷன்ல அந்த புக்கு வந்து அதே தான் நம்ம ஜூம் மீட்டிங்ல பேச போறோம். அப்போ நமக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறந்து போகாது, படிச்சுக்கலாம். அதுல ஒரு மனப்பாட வசனமும் இருக்கும். அந்த மனப்பாட வசனத்தை அந்த நாள் முழுவதும் நம்ம அசை போடலாம். அதை படிக்கும்போது அந்த மனப்பாட வசனம் நம்ம மனசுல இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு காலையில் என்ன படிச்சோங்கிற டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதனால இன்னைக்கு நம்ம மனப்பாடமா பண்ண போற வசனம் வந்து அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். As the book of Acts chapter 18 verse 9. இதை நம்ம மனப்பாடமா பண்ண போறோம். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்குடைய தியானம் இருக்க போகுது. அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, பயப்படாதே. ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனமா இருக்கு இன்னைக்கு. எனக்கு இப்ப இது வந்து நான் வந்து ரெகுலரா வர்றதுதான், அக்டோபர் 1ஆம் தேதி வர்றதுதான். பிரியமானவர்களே, பவுலுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு இந்த ஊர்ல யாரும் தீங்கு செய்ய முடியாது, எனக்குன்னு ஒரு கூட ஜனங்கள் இங்க இருக்குது, பயப்படாத. 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் என்ன சிச்சுவேஷன்ல ஆண்டவர் பவுலுக்கு இதை கொடுத்தாரு, அதை நம்ம தியானம் பண்ண போறோம். முதல் 11 வசனம், 18ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை நீங்க உட்கார்ந்து பண்ணீங்கன்னா, தியானம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எங்க பிரதர் டைட்டஸ் எங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மாத தியானம் அனுப்பி வச்சிருவாரு அவரு உங்க வாட்ஸ்அப்ல. நீங்க போன் பண்ணி அவர்கிட்ட கேட்கணும். கேட்டாதான் நீங்க கேட்ட பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அக்டோபர் மாதம் முழு தியானமும் அனுப்பிடுவாரு. நீங்க இந்த காலை வேளையில அந்த தியானத்தோடு நீங்க உட்கார்ந்துக்கலாம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ
அவங்க எங்க ஆபீஸ்ல பிரதர் டைட்டஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு போன் பண்ணுங்க. அவர் போன் நம்பரை சாலமன் கொடுப்பாரு. அவர் உடனடியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாரு. இப்ப நீங்க கையில வச்சுக்கிட்டே இந்த தியானத்துல எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். சரி, இருக்கட்டும். பிரியமானவர்களே, முதல் 18ஆம் அதிகாரத்துல முதல் 11 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் கடினமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். கடினமாக ஊழியம், ரிக்ரஸ் மினிஸ்ட்ரி. அந்த டைம்ல தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குது? அவரை கொலை பண்ணணும்னு ஒரு கூட்ட ஜனங்க வராங்க. ரோமாபுரியில ஊழியம் பண்றாரு. ஒன்னா என்ன பண்றாரு, அவர் கொரிந்துங்கிற பட்டணத்துக்கு போறாரு. அங்க அவர் பாருங்க, அகிலா பிரிஸ்கிலான்னு ஒரு அம்மா அவரை வரவேற்கிறாங்க. வரவேற்று அவங்க வீட்டுல அவரும் சேர்ந்து வேலை செய்யறாரு. 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது அங்கேயும் சில பிரச்சனைகள், அப்பம் பிரச்சனைகள் திருப்பியும் கொடுத்தோன்னு அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஒரு ஜெப தலைவன் வீட்டுக்கு போறாரு. அங்க ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றான். ஒரு விசுவாச குடும்பம் பவுல் மூலமாக ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நல்லா வந்துடுறாங்க. அதை நினைக்கும் போது பவுல் எனக்கு வந்த தீமை வந்துச்சு, இந்த தீமை மூலமாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். அதுதான் இன்னைக்கு தியானம். இந்த தீமை மூலமாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல சில தீமைகள் வரதான் செய்யும். கஷ்டங்கள், தீமைகள் போது கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் மத்தியிலையும் நம்ம ஊழியம் செய்யணும். பாருங்க, முதல் வசனங்களை பார்க்கும்போது அவர் உழைக்கிற மனிதனாக காணப்படுகிறார். வேலை செஞ்சாரு, அவங்க வீட்டுல போய் வேலை செஞ்சாரு. முதல் 3 வசனம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பவுலுடைய வாழ்க்கையில அவர் வேலை செஞ்சது மட்டும் இல்லாம, அது அகிலா பிரிஸ்கிலா வீட்டுல. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, இன்னும் அடுத்த ஒரு ஊருக்கு போறாரு, யுஸ்து. அவன் வீட்டை திறந்தான். 7-8 வருஷம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஜெபாலய தலைவனான கிறிஸ்பு ஒருத்தன் இருக்கான். அவனோடு கூட இவனும் விசுவாசிக்கிறான். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. பாருங்க, ஒரு கூட்டத்துல ஒரு அடிக்கணும்னு வராங்க. ரோமாபுரியில இருந்து வரும்பொழுது அங்க அதுல இருந்து கொரிந்துக்கு வராரு. அங்க இவருக்கு வரவேற்பு பயங்கரமா இருக்கு. ஒரு வீட்டுல வேலை செய்யறாரு, கஷ்டப்படுறாரு. 1.5 வருஷம் பிறகு அங்க ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, தரிசனத்துல 9-10 வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் தரிசனத்தில் சொன்னார், பயப்படாதே. இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். பிரியமானவர்களே, நாம வேலை செய்யும் போது சரீரத்துக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. வேலை செய்யணும் சொல்லும் போது நான் எங்க ஊழியக்காரங்கிட்ட அடிக்கடி சொல்றது, நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நிறைய ஊழியக்காரங்க ட்ரெஸ் அழுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தவறுன்னு நான் சொல்லுவேன். இல்ல, எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் சரி. நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, இன்னைக்கும் நான் ஆட்டோ லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஆயிட்டுன்னா ஆட்டோ ஓட்டியாவது பொழைக்கணுங்கிற அந்த காலத்துல இருந்தே நான் ஆட்டோ ஓட்டுறது என்னுடைய கலை. லைசன்ஸ் அப்பவுமே வாங்கிட்டேன். ஒருவேளை இந்த ஊழியத்துல ஏதாவது ஆச்சுன்னா டக்குனு ஆட்டோ ஓட்ட போயிடணும். 2-3 தடவை எல்லாம் ட்ரையெல்லாம் பண்ண எங்க வீட்டுல விடமாட்டேன்ட்டாங்க படகாட்டோ ஓட்டுறதுக்கு. பிரியமானவர்களே, நம்ம ஒரு தொழில் செய்வதில் மிந்திக்கணும். ஊழியக்காரங்க பவுல் அதான் ஒரு வீட்டுல போய் வேலை செஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச வேலை டென்ட் மேக்கிங், டென்ட் இது பண்றது, தைக்கிறது. கிழிஞ்ச டென்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க, அதை தைக்கிறது. அதை போல நம்ம இப்ப சாமியான கிழிஞ்சு போச்சுன்னா அதை எப்படி தைப்போம், அதே போல அந்த வேலை. அப்போ அவர் வேலை செய்யறாரு. அப்புறம் திருப்பி அங்க இருந்து ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒரு ஜெபாலய தலைவன் வீட்டுல அப்புறம் கிறிஸ்பு இவங்க வீட்டுல எல்லாம் ஊழியம் செஞ்சு அவங்கள ரட்சிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி இருக்கிற மனுஷன் தேவன் அவர் கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பார் வருவான்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் பயப்படாத, துணிகரமா பேச, நான் உன் கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு நமக்கு பார்த்து, நம்ம பயப்படக்கூடாது. இந்த மாசம் நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க, பயப்படக்கூடாத ஒரு மாதம், ஆனா மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு மாதம்.
சில வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து பயந்து கவலையா இருப்பாங்க. அந்த கவலை ஒரு நோய் போல, காலரா நோய் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு பேதி வரும், அப்புறம் அது தொடர்ந்து அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே இதாயிரும். சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா, சின்னம்மா வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வரும், அப்புறம் அப்படி எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி அந்த கவலை மற்றவங்களுக்கு பரவிடும். எல்லாருக்கும் பாடுகள் இருக்கும் பிரியமானவர்களே. கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கு. கஷ்டம் இல்லாத மனுஷன் உலகத்துல யாரும் இல்லை. நம்ம சாகுற வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஆனா நஷ்டம் வராது. நமக்கு கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டம் நமக்கு வரவே வராது ஒரு கிறிஸ்தவனுக்கு. பிராக்டிகலி ஸ்பீக்கிங், நமக்கு வந்து நம்ம தோல்விகளை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்கு யுத்தம் பண்ணும்போது நமக்கு வந்து பயம் வந்து பய ஆவியை எடுத்து போட்டுருவார் தேவன். பயப்படாமல் பேசு. இன்னைக்கு அதுதான் வாக்குத்தத்தம். தேசமே பயப்படாதே வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில, பவுல் வாழ்க்கையில சொந்தப்படுத்தி கொண்டாரு. இந்த பட்டணத்துல உனக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா, நீயே ஒரு சின்ன குறுக்கு வட்டத்துக்கு போட்டுக்கிட்டு உன்னையும் குடும்பத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற. இல்லவே இல்லை. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். அருமையான தம்பி, இந்த நேரத்தில் எனக்கு பால் தேவராஜ் தான் ஞாபகத்தில் வருது, டக்குன்னு வருது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக அந்த தம்பி வந்து நம்ம ஆஸ்திரேலியா படிச்சு வளர்ந்து பைபிள் காலேஜெல்லாம் படிக்க வச்சு அப்புறம் ஒடிசாவுக்கு போனார். ஒடிசாவுக்கு போய் ஏறக்குறைய 10 வருடங்கள் மேல ஆயிடுச்சு. அங்க ஒரு காடு, மலை, அதுல எனக்கே பயமா இருக்கும். நான் வந்து ஜீப்ல போறது பயமா இருக்கும். ஹில்ஸ்னா இந்த கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஹில்ஸ், அதுல பைக்ல போகல, இருட்டுக்குள்ள எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா காடு, வெளியூர், வெளிநாடு, அதாவது ஒடிசா, அந்த இடத்துல நிறைய கொலைகள் நடந்திருக்குது. நிறைய கிறிஸ்தவங்களை கொண்டிருக்காங்க, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்களை கொண்டிருக்காங்க. இவர் பைபிளை கொண்டு அந்த ஏறக்குறைய 7 மணி நேரம் டிராவல் பண்ணணும். தம்பி தங்கி இருக்கிறதுக்கும் அவர் ஊழிஞ்ச அந்த கந்தமால்ங்கிற சர்ச்சஸ்க்கும், அங்க 2 சர்ச், பெரிய சர்ச்சை கட்டியிருக்கிறாரு. எனக்கு அதை பார்த்து அவருடைய தைரியத்தை, 7 மணி நேரம் பைக்ல போய் அங்க தங்கி இருந்து நைட் அவங்க ஒய்ஃபும் அவரும் 2 பேரும் இருந்து பிள்ளைங்கள் எல்லாம் விட்டுட்டு போய் தங்கி இருந்து 2 நாள் 3 நாள் ஊழியம் செஞ்சுட்டு திருப்பி வருவாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு ஜீப் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் ஜீப்லையும் போவோம். அப்படித்தான் போறாரு. டிரைவர்லாம் போடல, நாங்க அங்க அவரே தான் ஓட்டுவார். காட்டு பகுதி. பிரியமானவர்களே, ஏன் பால் தேவராஜ் இப்படி ஊழியம் செய்யணும்? அதே போல நிறைய ஊழியக்காரங்க, நான் சொல்ல விரும்பல, விசேஷமா வட இந்தியா ஊழியக்காரங்கெல்லாம் உயிரை பணையம் வச்சு ஊழியம் செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். பவுல் அப்படித்தான் ஊழியம் செய்தார். பிரியமானவர்களே, நான் வந்து வாரணாசிக்கெல்லாம் போகும்போது, போன தடவைலாம் போகும்போது 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து, ஒரு லாயர்கிட்ட உட்கார்ந்துருந்தா எப்படியாவது சகோதரிக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக தேவன் என்னோடு கூட உறவாடினார். விடுதலை வாங்கியாச்சு. விடுதலைனா கூட கோர்ட்டு கேஸ் நடக்கும், ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் ஊழியம் செய்யறாங்க நம்ம ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டு. ஆனா அதே நேரத்துல அவங்க உழைக்கணும் அப்படின்னு பவுல் வந்து இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கஷ்டப்படணும் கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு காலையில நான் எழும்போதும் 3:15 எழும்பி முகத்தை கழுவி பல விளக்கி கரெக்டா 3:30 முழங்கால் நின்னேன். 4:30 வரைக்கும். 4:30 சர்ச்சுக்கு போனேன். 6:30 சர்ச்சில் இருந்து வந்து 6:15 தான் சர்ச்சில் இருந்து வந்தேன். இப்போ 6:30 உங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த பலன் எனக்கு எங்க இருந்து வந்துச்சு? படத்திலிருந்து வந்துச்சு. யாக்கோபு 1:37 படிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது வந்து தூய்மை உள்ளது, பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு ஒரு லிஸ்ட், ஒரு 7 காரியத்தை அதுல போட்டிருப்பாரு. பரத்திலிருந்து வர்ற ஞானங்கள், பரத்திலிருந்து தேவன் கொடுக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் நீங்க சேலஞ்சிங் மந்த் எடுத்துக்கிடுங்க. அன்று பவுல் வாழ்க்கையில அவருக்கு தீமை செஞ்சாங்க நிறைய பேர். அதுக்காக அவர் ஓடி வந்தார், வேற கொரிந்தி பட்டணத்துக்கு வந்தாரு. அங்க அவரை கொண்டு நிறைய உபயோகப்படுத்தினாரே. அடிமை கூட உபயோகப்படுத்துன்னு சொல்லுங்க.
இன்னைக்கு சார்ஜ் வந்து என்ன, யார் சார்ஜ் போட்டிருக்குன்னா மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். இன்னைக்கு நம்முடைய தியான புத்தகத்துல மார்ட்டின் லூதர் பற்றி போட்டிருக்குது. இந்த மார்ட்டின் லூதருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து ஒரு ஜெர்மன் தேசத்துக்காரரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு கேத்தலிக்ல ஃபாதரா இருப்பாரு. அப்போ கேத்தலிக் ஃபாதரா இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா 2-3 காரியம் சொல்றாரு. கத்தோலிக்ல ஒரு சில காரியங்களை நீங்க காணிக்கை கொடுத்து இது பண்ணலாம் பாருங்க. ஒரு ஒரு காணிக்கை நீங்க நிறைய கொண்டு வந்து கொடுங்க, அப்ப உங்களுடைய பாவங்கள் கழுவப்படும் அப்படின்னு ஒரு போதனை. இன்னொரு போதனை என்னன்னா, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா கேத்தலிக் சர்ச்சஸ்ல ஒரு கூடு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கூட்டுல போய் ஃபாதர் உட்கார்ந்து, மறைவுல ஃபாதர் உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும். அந்த ஜன்னல்ல போய் ஃபாதர்கிட்ட நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், சொல்லணும், நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், என் மனைவி தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், என் கணவன் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், நான் வந்து திருடிட்டேன், ஏமாத்திட்டேன், போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிட்டு சொல்லுங்க, எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி ஃபாதர் சொல்லுவாங்க. ஃபாதர் உடனே ஜெபம் பண்ணுவாரு, அந்த சகோதரனுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே, இவர் பாவத்தை மன்னியும். உடனே என்ன பண்ணுவாங்க, நேரே ஒரு காணிக்கை போட்டுட்டு, சர்ச்சில் வந்து காணிக்கை போட்டு, ஓ கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, நான் ஃபாதர் சொல்லிட்டேன். இந்த பிராக்டிஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த காலத்துல. இது வந்து 1500 அந்த மாதிரி வருடங்கள், 1517. இந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்குது கேத்தலிக். இது எனக்கு பிடிக்காத காரியம் இருந்தாலும் நான் கேத்தலிக்க விரும்புவேன், கேத்தலிக் பீப்புளை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா இந்த காரியத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த பிராக்டிஸ்ல இருக்குது. கன்ஃபெஷன், அதாவது ஃபாதர்கிட்ட போய் சொல்றது, இது தப்பு அப்படின்னு சொன்னார் அவர். இதே போல 95 காரியங்கள் அங்க நடக்கிற தீமையான காரியங்களை சொல்லி அவரு கேத்தலிக் ஒரு சின்ன பண்ணி ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி அடிச்சிட்டாரு. உடனே அங்க உள்ள பிஷப்புக்கெல்லாம் கோவம் உண்டாயிட்டு, என்ன சாதாரண ஃபாதர் மார்ட்டின் லூத்தர், நீ வந்து 95 தப்புகளை கண்டுபிடிச்சிட்டிய. அவர் சொன்னாரு, இல்லையா, இயேசு கிறிஸ்து தான் நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், மரியாள் இல்லை, இப்படின்னு பல காரியங்கள் சொன்ன உடனே அவரை சபையில இருந்து ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கின உடனே அவர் வந்து அப்பதான் ஆரம்பிக்க, அதான் ப்ராட்டஸ்டன்ட். அதான் ப்ராட்டஸ்டன்ட்னா இங்கிலீஷ்ல கரெக்டா என்னன்னா, ப்ரோட்டஸ்டன்ட்னா இது எதிர்ப்பவர்கள், ப்ரோட்டஸ்டன்ட். அந்த இது அவர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட் ஈக்குவலா இருக்குது, சரிசமமா இருக்குது. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கேத்தலிக் இருப்பாங்க, அமெரிக்காவில் ப்ராட்டஸ்டன்ட் இருப்பாங்க, இந்தியாவில் நிறைய ப்ராட்டஸ்டன்ட். பிரியமானவர்களே, அதை நிறுவுவதற்கு தேவன் மார்ட்டின் லூத்தரை உபயோகப்படுத்தினார். இங்க பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவருக்கு அங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து அவரை கொரிந்தி கொண்டு வந்து அங்க கர்த்தர் பேச வச்சு சில காரியங்கள் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, இந்த நாளில் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க போங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த மாதத்துல எங்களை உபயோகப்படுத்தும். ஒரு பவுலை உபயோகப்படுத்தினீரு, மார்ட்டின் லூத்தர் உபயோகப்படுத்தினீரு, அடிமைகளை நீர் உபயோகப்படுத்துன்னு சொல்லுங்க. நீங்க கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உபயோகப்படுத்துவாரு. பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, நான் அடிக்கடி நினைக்கிறது, அன்னைக்கு நான் அநாத விடுதியில் இருந்ததுனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அநாதைகள் மேல, திக்கற்ற பிள்ளைங்க மேல அன்பு கூறுறதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான கிருபை செஞ்சாரு. நான் வந்து கார்ல வந்துட்டு எப்போ ட்ரெயின்ல தான் வருவேன். இப்போ ட்ரெயின் டிராவல் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்னா மேலே ஏறணும் இறங்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால இப்போ இன்னைக்கு கார்ல வந்து தடவை வரும்போதே ஒரு அம்மா, முஸ்லீம் லேடி அழுகுது. ஏன்னா இங்க ஒரு மகா இருக்கா, HIV, அவளுக்கு நீங்க ஒரு புகலிடம் கொடுக்கணும்,
உங்க அட்ரஸ் கொடுத்தாங்க, உங்களை பார்க்கணும்னு. சரின்னு வந்து இங்க வந்த உடனே பார்த்தோம். இந்த அம்மாவை படுதா போட்டு வந்திருக்குது, ஒரு பிள்ளையை கூட்டு வந்திருக்குது. ஸ்டோரி என்ன, அந்த பிள்ளை 23 வயசு, பார்க்கறதுக்கு 12 வயசு கேர்ள் மாதிரி இருக்கிறா. பல 23 வயசு. இந்த பிள்ளை வந்து தாய் தாப்பை இறந்துட்டாங்க, தெருவில் இருக்கிறா. இந்த பிள்ளைக்கு நீங்க கண்டிப்பா உதவி பண்ணணும். அந்த பிள்ளை அழகா இருக்குது, சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது, யாரும் நம்ப மாட்டாங்க. பிரியமானவர்களே, தேடி வருதுங்க, தேடி வருதுங்க. ஊழியன்னா இங்க பாருங்க, கிறிஸ்து யுஸ்து இவங்க 2 குடும்பங்களும் அவருக்கு வந்து பவுலுக்கு உதவி செய்யறாங்க. பவுலுக்கு உதவி செய்யறாங்க. பவுல் யாருக்கும் பாரமா இருக்கணும்னு ஆசைப்படல. அக்கிலா பிரிஸ்கிலா வீட்டுல வேலை செஞ்சாரு. ஒரு நல்ல கிறிஸ்தவன் மற்றவர்கள் பாரமா இருக்க மாட்டான். கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொடுப்பார். அது சபை பெருகும், சபை பெருகும். ஒரு நல்ல ஊழியக்காரன்னா சபை பெருகிச்சுன்னா அது நல்ல ஊழியன்னு அர்த்தம். சபை சின்னதா போச்சு, சபையில சண்டை, பிரச்சனை, ஒழுக்க, அதெல்லாம் நிறைய காரியங்கள் வந்து நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம தான் காரியங்கள் பார்க்கணும். கர்த்தர் உபயோகப்படுத்துவார். பெரியமானவர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, 40 பேருக்கு மேல வந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இன்னும் இந்த செய்தி வந்து மார்னிங் டிவோஷன் வந்து ரொம்ப ரெகுலரைஸ் பண்ணிடுவோம். நான் முதல்ல சொன்ன போல இந்த மாதம் முழுவதும், இந்த வருடத்துல ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரே போராட்டம். சரியான இது எழுத முடியல. 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு தான் டிவோஷன் எழுதினேன். இப்போ வந்து ஏறக்குறைய 1 வருஷம் டிவோஷனை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், பலருடைய உதவியினால. அது மாதிரி விக்டோரியா வந்து பிள்ளைங்களுக்காக 366 ஸ்டோரி எழுதிட்டு இருக்கிறா. அதனால இந்த ஊழியம் வந்து இன்னும் பெருகணும். ஜூம் மீட்டிங் நிறைய பெருகணும், நிறைய பேர் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்கணும். அதனால நீங்க தயவு செய்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க. விசேஷமாக இந்த நாட்களிலே ஒரு யோவான் ஆசைப்பட்டது போல நாம் சிறுக வேண்டும், தேவன் பெருக வேண்டும். அப்படி ஒரு ஆசையோடு இந்த மாதத்தை நம்ம கழிப்போம். விசேஷமா இந்த மாதத்துல நம்ம வந்து உபவாச மாதம், எல்லா இடங்களிலும் ஏறக்குறைய 10 இடம் இல்லைன்னா அதுக்கு மேல சில இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உபவாசம் இருக்க போறோம். அங்க எல்லாம் கர்த்தர் மகிமைப்படணும். கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம மகிமையா ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து அவங்கள உடம்ப ஒடுக்கி, நேரத்தை ஒடுக்கி, உலகத்தை விட்டு தனிமையில வந்து முழங்கால் நிற்கணும். அதுக்காக நாம் எப்பவுமே பிரயாசப்படுவோம். அதுக்காக ஒரு கூட்டம் ஜனங்களை சேர்ப்போம், வருவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக, மாதத்தின் தொடக்க நாளுக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கு ஆண்டவரே, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நீர் பவுலுக்கு சொன்னீர், பயப்படாமல் தைரியமா இருந்து சொன்னீர். ஆண்டவரே, அந்த தைரியத்தை எங்களுக்கு நீ கேட்கிற ஒவ்வொருவரும் கட்டளையிடும். பயப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நன்மையை செய்யத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கத்தக்கதாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை கர்த்தாவே, அடிமைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படும் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென்.